ஹலோ பசங்களா, இந்த வீடியோவில் எப்போவுமே பசங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மோஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாடல் உங்களுக்கு அந்த டவுட்ஸை ஃபுல்லாக கிளியர் பண்ணி கொடுக்கும். இப்போது இந்த கொஷனில் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த கொஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாங்க் இருக்குது, கரெக்டுங்களா? இப்போது இந்த பிளாங்கோட மாஸ் வந்து 40 kg. இப்போ இந்த பிளாங்கோட சென்டரில் there is a person, இவன் பி, இந்த கார்னரில் there is a person ஏ. இவனோட மாஸ் வந்து 40 kg, இவனோட மாஸ் வந்து என்னது 60 kg. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, ஏ வந்து பியை நோக்கி ட்ராவல் பண்ணுறான். ஏ வந்து he is traveling towards B. ஓகே, பட் பி வந்து அக்கார்டிங் டு த கொஷின் he is at rest with respect to the frame of reference. அதாவது பி இந்த பொசிஷன்லேயே தான் இருக்கான். பி வந்து மூவே ஆகலை, கரெக்டுங்களா? பி வந்து மூவே ஆகலை. ஏ மட்டும்தான் பியை நோக்கி மூவ் பண்ணிகிட்டே இருக்கான், பி மூவ் ஆகலை. ஓகே, இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் வில் பி அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ அப்போ ஏ இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு ரிலேட்டிவாக என்னோட பிளாங்க் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுமா? இது ஆக்ஷன், இது ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இவன் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணானா இது பேக்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும், இவன் சுத்தமாக மூவ் ஆகவே இல்லை. ஓகே, திஸ் இஸ் த சிச்சுவேஷன் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அக்கார்டிங் டு த கொஷின். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தில் எக்ஸ்டர்னலாக நான் எந்த ஃபோர்ஸுமே அப்ளை பண்ணல. ஸோ டோட்டல் ஆக்சலரேஷன் வில் பி 0 பிகாஸ் ஃபோர்ஸ் 0னா ஆக்சலரேஷன் 0. அப்போ வெலாசிட்டியும் 0. அப்போ என்னோடய சென்டர் ஆஃப் மாஸும் எப்படி இருக்கும்? 0வாக இருக்குமா? இப்போ சென்டர் ஆஃப் மாஸோட ஃபார்முலா என்ன? சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் நத்திங் பட் m1x1 ப்ளஸ் m2x2 plus m3x3 divided by total mass m1 plus m2 plus m3. கரெக்டாக? இப்போது டோட்டல் சென்டர் ஆஃப் மாஸ் எப்பவுமே எப்படி இருக்க போகுது? 0வாக இருக்க போகுது பிகாஸ் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் இட். அப்போது அண்ட் மோரோவர் இப்போ இந்த m2x2 பியை ரெப்ரசென்ட் பண்ணுது, பியோ ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ இந்த டேர்மும் எனக்கு 0 ஆகிடும். அப்போ m1x1 இஸ் ஈக்குவல் டு m3x3 மைனஸில். ஓகே, ஸோ அப்போ என்னன்னா இந்த m1x1 வந்து இட் இஸ் ரெப்ரசன்டிங் ஏ. ஏவோட மாஸ் எவ்வளோ? 40 kg. ஓகே, இது வந்து என்னது? பிளாங்கோட மாஸ் 3 வந்து பிளாங்கை ரெப்ரசன்ட் பண்ணுது 40 kg. இப்போது ஏ வந்து பியை போய் மீட் பண்ண போகிறான்னு தெரியும். அப்போ பி எங்கே இருக்கோ அங்கே தானே ஏ மூவ் ஆவான். பி ஆல்ரெடி மிடில் இருக்குது, பி வந்து மிடில் இருக்குது. இந்த பிளாங்கோட டோட்டல் லென்த் வந்து 120 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ அதோட மிடில் எவ்வளோ வரும்? 120/2 60 சென்டிமீட்டரில் இவன் இருக்கான். அப்போ ஏ வந்து 60 சென்டிமீட்டர் போனால் தான் இவனை மீட் பண்ணுவான், கரெக்டாக? அப்போ x1 வந்து 60 சென்டிமீட்டர். அப்போ x3 அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? -60 சென்டிமீட்டர்னு வருமா? பட் ஆனால் என்ன டைரக்ஷனில்? ஆப்போசிட் டைரக்ஷனில். அப்போ நம்ம இப்போ ஆப்ஷன்ஸை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் எந்த இடத்துல ஏ மீட் பண்ணுவான் அப்படின்றதான கொஷனு. பி வந்து கிரவுண்டுக்கு ரெஸ்பெக்டாக இதே இடத்துல தான் இருக்க போகுது, கரெக்டாக? இப்போது என்னோட ஏ வந்து 60 சென்டிமீட்டர் இந்த டைரக்ஷனில் போகிறான். ஓகே, இப்போ பிளாங்க்கு வந்து -60 சென்டிமீட்டர் நெகட்டிவ் டைரக்ஷனில் போகுது. ஆல்ரெடி பிளாங்கோட ஒரு ஹாஃப் தான் இங்கே இருக்குது. அப்போ இங்கேருந்து ஒரு 60 சென்டிமீட்டர் மூவ் ஆக போகுதுன்னா அப்போ டோட்டலாக இந்த 60 சென்டிமீட்டரும் இங்கே மூவ் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக பிளாங்க் வந்து ஃபுல்லாகவே இந்த சைடு வந்திருக்குமா? அப்போ இவங்க 2 பேரும் மீட் பண்ணுற இடம் வந்து ரைட் எண்ட் ஆஃப் த பிளாங்காக இருக்குமா? ஸோ the answer for this question will be right end of the plank.